மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் நாங்க புதிய கல்விக் கொள்கையை உறுதியா அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை கற்றால் என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தரப்படும் என்ற மத்திய மந்திரியை கண்டிச்சு தமிழகத்துல சில கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல பிப்ரவரி 17 மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு அவங்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்துல சில பெண்கள் கோலமிட்டு அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை நாடு முழுவதும் ஏத்துக்கலாம், நாங்களும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல சில கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறாங்க. இருமொழி கொள்கையின் மூலமாகவே தமிழகத்துல தலை சிறந்த விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் உருவாகி இருக்கிறாங்க. தமிழக அரசு பள்ளியில படிச்சுதான் அவங்க உலகத்துல சாதனை படைச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் சில கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.